ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது சனிக்கிழமைக்கு எடுத்தது. காலையில் ஒரு 9:30 மணிலேருந்து மதியம் வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு, நான் எங்கெங்கே வெளியில் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது, அப்புறம் இதில் என்னோடய ஸ்டைலில் வந்து சாம்பார் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஒரு 9 மணி போல் தான் நான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். இன்றைக்கி சனிக்கிழமை வந்து சாதனாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் இருக்குது, ஆஃப் டே தான். இப்போ அது இல்லாமல் பிடிஎம் வேறு, ஸ்கூலுக்கு வர போகணும். வெற்றிக்குட்டிக்கு ஸ்கூல் லீவு, அவங்களும் இன்றைக்கி வந்து லீவ் போட்டிருக்காங்க. காலையில் வெறும் டிஃபனோட விட்டாச்சுங்க. மதியம் சமையலும் காலையில் சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் அதிகமாக இருக்குது. கடைக்கு போகணும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரணும். மதியம் போல் தான் வீட்டுக்கு வருவேன். வெளியில் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாகவும் இருக்கும், அலுப்பாகவும் இருக்குங்கிறனால வந்து சமைக்க முடியாது. அதனால தான் சமையல் வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சாம்பார் வச்சு சாப்பாடு வைக்கிறேன். தொட்டுக்கிறதுக்கு மதியம் வந்து பஜ்ஜி போட்டுக்கலான்ட்டு வந்துருக்கிறேன். சாம்பாருக்கு எப்போதுமே நான் பருப்பு கூட வந்து ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், எண்ணெய் சேர்த்து நம்ம இதை வேக வச்சு கொண்டிதான். இதுமாரி வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கும் போது சாம்பாரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் தடிப்பாக வந்துருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரேஷன் துவரம் பருப்பும் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் சேர்த்து தான் வந்து வேக வைக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால நம்ம குக்கரில் அந்த விசில் வரும்போது பொங்கி ரொம்ப வெளியாதுங்க, அதனால தான் எண்ணெய் சேர்க்குறது. எப்போதுமே ஒரு காஃபி குடித்தா தான் என்னால் அடுத்த வேலையை சிறுசிறுப்பாக வந்து பண்ண முடியும். எனக்கு மட்டும் தான் வந்து இப்போ காஃபி போட்டிருங்க, அவங்க 2 பேரும் வேணான்னு சொல்லிட்டாங்க. தீபாவளிக்கு வந்து ஸ்வீட்டுங்க, அது ஃபுல்லாக நட்ஸ் உள்ளது. நட்ஸ்லாம் பசங்க அவங்களாம் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த ஸ்வீட் மட்டும்தான் இருந்தது. சும்மா ஒன்று சாப்பிடணும் போல் இருந்தது, சாப்பிட்டுட்டு மீதி 1-2 இருந்ததை வேறு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு இது கழுவி வச்சுட்டேன். ஏன்னா சாதனா குட்டி இந்த பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டால், அதனால் அது கழுவி வச்சுட்டேன். வெட்டிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா டிவி தான் வந்து பார்த்துட்ருக்குறான். சாப்பாடு வந்து வெந்துருச்சு, இதை வடித்து விடணும். அதுக்குள்ளே வந்து பருப்பு வெந்துருச்சு. நான் வந்து பருப்பு அது சவுண்ட் அடங்கிறதுக்குள்ளே வந்து காய் வந்து வதக்கிக்க வேண்டியதான். பெரும்பாலும் வந்து காலை டைமில் சாம்பார் வைக்கிறதுனால குக்கர்லேயே வச்சு சவுண்டு வச்சுருவேங்க. எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். அதுமாரி மதிய டைமில் செய்கிற மாரி இருந்தேன்னா பாத்திரத்தில் வச்சு கொதிக்க விட்டுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கிளம்புறதுனால இன்றைக்கி வந்து குக்கர்லேயே தான் வந்து வைக்கிறேன். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறேன். இதில் பச்சை மிளகா காரம் தான் அதிகமாக இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் கம்மி தான் வந்து சேர்ப்பேன். காய் வதக்கிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கடைஞ்சிக்க போகிறேன். பருப்பு கொஞ்சம் சேர்த்தே தான் ஊற வச்சுருந்தேன். பசங்க 2 பேருமே பருப்பு சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக வந்து கடைஞ்சிக்கிட்டு இதை தனியாக கொஞ்சம் பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறேன். நெய் விட்டு பசங்களுக்கு வந்து பிசைஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளியும் வந்து ஊற வச்சுருந்தேன். அதையும் வந்து கரைச்சிட்டு இந்த பருப்பு கூட வந்து நான் சேர்த்துக்கிறேன். காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதையும் குக்கரில் வந்து மாற்றிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி, குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதில் பச்சை மிளகாய் காரம் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் தாளிச்சது, குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான். அது இல்லாமல் சாம்பார் பொடியும் வந்து நான் வந்து கடைசியாக சேர்ப்பேன். நல்லா காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நமக்கு மூடி வச்சு திருப்பி ஒரு சவுண்டு வச்சு இறக்கிக்க வேண்டியது. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 பாத்திரம் செய்கிறதையும் கையோட வந்து விலக்கி வச்சுட்டு இருந்தேன். சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே அதாவது அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கையோட சமையல் வேலையும் இந்த வேலையை வந்து முடிஞ்சிடும். குக்கரில் சாம்பார் ஒரு சவுண்டு வந்து அடங்கினதுக்கப்புறமா இல்லை கடைசியாக வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை எது வேணாலும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை பொடி நான் லாஸ்ட்டாக அடித்தேன் பார்த்திங்களா, சாம்பார் பொடியெல்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால் இந்த புளியோதரை பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா வாசனையாக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் எப்போதுமே சாம்பார் வைப்பேன். நீங்கள் எந்த மாடலில் வைப்பீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முள்ளங்கி, பூசணிக்காய், இந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சாம்பார் வச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை நான் சாம்பாரில் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது காயாக சாப்பிட்றதோட எனக்கு இது தனியாக காய் மட்டும் பவுலில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிக்குட்டி மழையில் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். நான் தண்ணி பிடிச்சி விளையாட போகிறேன்ட்டு இதை பண்ணிகிட்ருக்கிறேன். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே அப்பப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நல்லா விட்டு விட்டு மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா வெளியில் கிளம்பலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மழையும் வந்துருச்சு. சமையல் வேலையும் எனக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிச்சு. மழை விட்டதுக்கு அப்புறமா தான் வெளியில் கிளம்பணும். மழை வரும்போதே டக்குன்னு சமையல் வேலையை பாதி ஆஃப் பண்ணி வச்சுட்டு மேலே போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. காலையில் துணியும் போட்டு விட்டுருந்தேன் மேலே.
நல்லா காஞ்சிருந்ததுங்க. சரி வெளியில் கிளம்பும்போது எடுத்து போட்டுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு மழை வந்துருச்சு. லைட்டாக வந்து நனைஞ்சிருச்சு. அதான் வீட்டுக்குள்ளேயே வந்து போட்டு விட்டுட்டுருந்தேன். இந்த ஊஞ்சலும் நான் வீட்லேயும் கொடி வந்து கட்டி வச்சுருக்கேன் எப்போதுமே இந்த மழையில் மட்டும். இந்த பெரம்பூஞ்சல் வந்து இந்த சின்ன சின்ன துணிலாம் காய போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இதுலேயும் வந்து காய போட்டு விட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் லைட்டாக மழை விட்டதுக்கப்புறமா வெளியில கிளம்பியாச்சு. நேரா ஃபோன் கடைக்கு தான் வந்திருந்தோம் நானும் சாதனா அப்பாவும். ஃபோன் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா மீஷோவில் 1-2 திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேற்று மீஷோ வந்து கீழே டெலிவரிக்கு வந்துட்டாங்க. கீழே இறங்கும்போது கை தடி லைட்டாக கீழே விழுந்துருச்சு. அதில் திடீர்னு ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அது இன்னும் சரி பண்ணலை. இது இப்போ வேறு மொபைலில் தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் நாளைக்கு வர விலாகும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து குவாலிட்டி கிளாரிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் சரி பண்ணினதுக்கப்புறமா தான் அதில் வந்து வீடியோ எடுக்கணும். ஃபோனை கொடுத்தோம். நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்லுவேன். சாயங்காலம் போல் தான் வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கொடுத்துட்டு நான் நேராக என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். வெற்றி குட்டியை கூட்டிகிட்டு அவங்க நேராக வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சிங்க. இவங்க வீட்டுக்கு வந்து மாதக்கணக்கு ஆகுது. இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற பிளான் தான். நேராக அங்கே போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இவங்க வந்து நேராக இங்கே வாங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இவங்க ஆரி ஒர்க் ஆர்டர் ஒன்று போட்டு ஃபினிஷ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தாங்க. சரி முடிச்சுட்டு ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல நேரம் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுமே எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க இந்த ஆரி ஒர்க் போடுறத பார்க்கும்போது எனக்கே திருப்பி வந்து இது ஆரி ஒர்க் போடணுன்னு போல் ஆசையாக இருந்தது. என்னோடய ப்ளவுஸ் இன்னும் 2-3 இருக்குதுங்க போடணுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் வந்து அலுப்பாகவும் இருக்குது, போடவே தோண மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி ரெகுலராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம். இப்போ டச்சு விட்டுடுச்சு. மறக்கலாம் இல்லை, அது திருப்பி எடுத்து போடணுன்னா தோண மாட்டேங்குது. இதை நேராக கொண்டு போய் டைலர் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகணும். இதுமாரி வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுமாரி ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு உதவியாக வந்து இருக்கும். டைலரிங்கு, ஆரி ஒர்க்கு, அதுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரி யூடியூப் சேனல் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய வந்து ஏகப்பட்ட கைத்தொழில்கள் இருக்குது. உங்களுக்கு அதில் எது விருப்பமோ எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கண்டிப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ஏர்ன் கூட வந்து பண்ணலாம். வீட்டில் சும்மான்னு இல்லாமல் நாமளும் வீட்டில் இருந்தபடியே வந்து கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கலாங்க. நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது. நான் யூடியூப் வந்து மெயினாக அது பார்த்துட்ருக்கனால ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது தான் ஆர்டர் வரதை எப்போயாவது போட்டு கொடுப்பேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அவங்க வீட்டுக்கு வந்து சோஃபா வந்து வாங்கியிருக்காங்க. இது அவங்களோட ரொம்ப நாள் கனவுங்க, ரொம்ப நாள் ஆசைங்க கூட. வாங்கணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டே இருந்தது. அந்த வாட்டி வந்து வாங்கிட்டாங்க. அதையும் வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவங்க நான் வச்சுருக்கிற மாதிரி வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னதோட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வாங்கியிருக்காங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. குஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அதை சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் மீஷோவில் இந்த டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, காமிச்சாங்க. கிளாத்து ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இதை போட்டு பார்த்தோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது, நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்புறம் இது பார்த்ததுமே எனக்கும் இதை ஆர்டர் பண்ணணும் போல் ஆசையாக இருந்தது. அது அப்புறம் லிங்க் வாங்கி சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். பொறுமையாக நம்மளுக்கு எப்போ வந்து சுச்சுவேஷன் நம்ம இதை ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் டீலாம் போட்டு கொடுத்தாங்க. குடிச்சதுக்கப்புறமா அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் கிளம்பி ஒன்றா இங்கே வந்துட்டோம். இப்போ பார்க்குறேன் இல்லைங்களா பாப்பா, இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இவளுக்கு வந்து ஸ்டோன் இருக்குது. கிட்னிலையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மணல் மாதிரி ஸ்டோன் வந்து கொஞ்சம் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2 நாள் ஐசியூவில் தான் இருந்தால். மெயினாக இவளை பார்க்கறதுக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் போய் பார்த்துட்டு வந்தோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா மெயினாக இவளை பார்க்கறதுக்காக தான் இங்கே வந்தோம். சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ப்ராப்ளம்லாம் வரதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ரீசன் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குடிக்காமல் இருக்கிறது, அதுக்கு இல்லாமல் ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப போகாமல் இருக்கிறது தான் ரீசன். அதனால தான் அவளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்குது. அதை நாம தான் பசங்கள்கிட்ட வந்து சொல்லணும், தண்ணி அதிகமாக குடிக்க சொல்லணும், ஸ்கூலில் வந்து ரெஸ்ட் ரூம் போக சொல்லணும். ரெஸ்ட் ரூம் அப்படி அந்தளவுக்கு க்ளீன் இல்லைன்னா ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா 3 பேருமே எல்லாம் ஒன்றா கிளம்பி தான் ஸ்கூலுக்கும் வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து பிடிஎம் வச்சுருந்தாங்க லாஸ்ட்டு ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு. சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க, நல்லா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை உடைச்சிட்டு வந்திருந்தேன். சாதனை வரும்போது எனக்கு கேக் வாங்கி ஆகணும்னு சொல்லிவிட்டா, நான் நல்ல மார்க் எடுத்துருக்கனால எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக் வாங்கி கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரவே ஒரு 1:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. காலையில் வெறும் சாம்பார் சாப்பாடு மட்டும் தான் வச்சுருந்தேன், தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செய்யலை. மதியம் பஜ்ஜி போட்டுக்கலான்னு பிளான் தான். வந்ததுமே வந்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 2 தான் இருந்தது. அதை வந்து பஜ்ஜி போட்டுட்டு எல்லாரும் அப்புறம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம்.
அப்புறம் இது நைட் எடுத்த வீடியோங்க. நைட்டு வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நான் இப்போ வெளியில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து இட்லியும் தக்காளி சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். இது மதியம் சாதம் வடிச்சது கொஞ்சம் மீந்திருந்தது, அதையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். மதியம் வச்ச சாம்பார் கொஞ்சம் மீதி இருக்குது. இதையும் வந்து வீண் பண்ண மாட்டோங்க, இட்லிக்கே வந்து சாப்பிட்டுப்போம். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அரிசியும் உளுந்து ஒன்றா அரைக்கிறீங்களே, இட்லி நல்லா சாஃப்டாக வருமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இட்லி ரொம்ப நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 நான் ஒன்றா அரைச்ச மாவு தான். இட்லி நல்லா குண்டு குண்டாக நல்லா சாஃப்டாக தான் வந்திருந்தது. சட்னி மட்டும் தான் தாளிக்கணும். பாத்திரம் வந்து சாயந்தரம் விளக்கி வச்சது அதை எடுத்து வைக்கணும். வீடு வந்து சாதனா குட்டி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் துணி கொஞ்சம் மடிக்க வேண்டியதெல்லாம் இருந்தது, அதை மடிச்சிட்டு இருந்தேன். சாதனா குட்டி அவளோட ரூமில் இருக்கிற ஒரு 2 ஷெல்ஃப் மட்டும் வந்து அவள் இன்றைக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் கண்ணாப்பண்ணான்னு இருந்தது. பசங்களோட அந்த 2 ஷெல்ஃப் ட்ரெஸ் வச்சுருக்கிற ஷெல்ஃப்லாம் கொஞ்சம் கழிச்சு தான் வச்சுருக்குறாங்க. அதை நான் நாளைக்கு இல்லை அடுத்த நாள் எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் அதை க்ளீன் பண்ணுவேன். சாதனா குட்டிக்கும் பார்த்திங்கன்னா அவளோட திங்ஸு கலைஞ்சிருந்தாலே வந்து பிடிக்காதுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. அது வந்து வெற்றி குட்டி தாங்க, அவன் ஏதாவது வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் அவளுக்கு ஸ்கூல் உள்ள திங்ஸு மற்ற அவளுக்கு கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கீழ் ஷெல்ஃபில் தான் வந்து வச்சுருப்பாள். வெற்றி குட்டி அவள் இல்லாத டைமில் பார்த்து எதனாவது வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதை தான் வந்து கொஞ்சம் திட்டிக்கிட்டே அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் நேரம் போர் அடிக்குதுன்ட்டு அப்புறம் என்னோடய வீடியோவே டிவியில் வந்து போட்டு விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய வீடியோ டிவியில் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அது இந்த ஷார்ட்ஸ் வீடியோ தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அது நான் இப்போதைக்கு வாய்ஸ் கொடுக்குறதில்ல, சாங்ஸ் தான் வந்து போடுறதுனால அது சாங்ஸில் அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த சாங்ஸை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. நிறைய சிஸ்டர் வந்து வாய்ஸ் கொடுங்க கூட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நான் இடையில வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு வாய்ஸும் வந்து நான் கொடுக்குறேன். எனக்கு சாங்ஸ் போட ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் நான் அதுமாரி ட்ரெஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம்.